எல்லாருக்கும் மேலானவன் இறைவன். எல்லையில்லாத சிறப்புடையவன். தலைவன். எல்லாருக்கும் மேம்பட்ட எல்லாவற்றையும் சிறப்புடைய தலைவனே, எல்லோருக்கும் கீழ்ப்பட்ட அடியவனாகி என்னை, எல்லோருக்கும் கீழ்ப்பட்ட அடியவன் நான். யாருக்கும் கிடைக்காத பேரின்பத்தை எனக்கு தந்தாய். அழகான மந்திரம். இந்த மந்திரத்திலேயே கைமாறு வருது. எனக்கு தந்தாய் பெரியவனே, நான் உனக்கு கைமாறு செய்ய நினைக்கிறேன். என்ன கைமாறு செய்வேன்னு கேட்கிறாரு. தந்தது உன் தன்னையில, இங்க கைமாறு செய்ய நினைக்கிறேன், எப்படி செய்யறதுன்னு சொல்லுன்னு கேட்கிறார். ஆமா, கைமாறு செய்ய நினைக்கிறேன், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கூறுவாயாக. நாம் நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு 50,000 தேவைப்படுது. நம்முடைய கூட பிறந்த அண்ணன்கிட்ட போய் அவசரமாக ஒரு 50,000 தேவை அப்படின்னா அவர் எப்படி புரிஞ்சுக்கணும்? சோர்ஸ் கேட்கணும் தானே அர்த்தம். என்ன செய்ய போகிறதுங்கிறது இல்லைன்னா எதுக்கு? அப்போ தான் ரோட்டில் சொல்லிட்டு போயிடுவோமே. அண்ணனிடத்தில் போய் ஒரு அவசரமாக 50,000 தேவை, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அண்டையை பிச்சுட்டு இருக்கிறேன்னா அவர் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சோர்ஸ் கேட்குறான்னு தானே அர்த்தம். அதனால சோர்ஸ் கேட்குறார். மாற்றறியேன் செய்யும் வகை அப்படின்னு சொல்லிட்டாலே நான் என்ன செய்யணுங்கிறதையும் நீங்களே என்ன செய்யுங்க சொல்லுங்க. நான் அறியவில்லை என்று கேட்கிறார். விளக்கம் ரொம்ப விரிவான விளக்கமாக வரும். நம்ம அடுத்த வகுப்பில் இதை பார்க்கலாம். இந்த பிழை திருத்திர பணியை முடிச்சோன்னா வேலை முடிச்சு. இது அனுப்ப வேண்டாம். திருவாசகம் திருவெண்பா. அவர் இப்படி சொல்ல மாட்டாரு. வகுப்படுக்கிற நேரத்தில் கிராஸ் பண்ணதுனால உனக்கு புண்ணிய சொர்க்கம் பாரு. ஆமா, அப்படி சொல்லுவாரு. அந்த நேரத்தில் அந்த ஒலி மட்டும் மேல பட்டதுனால உனக்கு சொர்க்கம் பாரு. இறைவன் எல்லாருக்கும் மேம்பட்ட சிறப்புடையவன். முதல் பாயிண்ட். யார் லட்சம் வீட்டில் இருக்கிறா? கூட மருமக அங்கே தான் இருக்கிறாப்லையா? சரி. இறைவன் மேம்பட்ட சிறப்புடைய தலைவன். அதான முதல் பாயிண்ட். இந்த பதிகம் அணைந்தோர் தன்மை பேசுகிறது. இறைவன் எல்லாரையும் விட மேம்பட்டவன் என்பதை அறியாத ஒரு உயிர் ஜீவன் முக்தர் நிலைக்கு போக முடியாது. இறைவன் அனைத்திலும் மேம்பட்டவன் என்பதை அறியாத ஒருவர் ஜீவன் முக்தர் நிலைக்கு போக முடியாது. ஜீவன் முக்தர் நிலைக்கு போக முடியாது. ஒரு ஆன்மா தன்னையும் உணர வேண்டும், தலைவனையும் உணர வேண்டும். தன்னை கீழ்ப்பட்டவனாக உணரணும், தலைவனை மேல்பட்டவனாக உணரணும். தன்னை கீழ்ப்பட்டவனாக உணரணும், தலைவனை மேல்பட்டவனாக உணரணும். இந்த மடத்தூர் வகுப்பே இந்த வகுப்பு தான். இந்த திருச்சதகம் 10வது மந்திரம் இதே கான்செப்ட் தான். புகவே தகையன் உனக்கு அன்பொருள் யான் என் பொல்லாமணியே, தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மைய புன்மயிரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்ன நீ செய்த நாடகமே. இதே பொருள் தான். என்ன எழுதுனீங்க? உயிர் தன்னை அறிய வேண்டும், தலைவனை அறிய வேண்டும். தன்னை அறியும் போது கீழ்ப்பட்டவனாக அறிய வேண்டும்,
தலைவனை அறியும் போது மேம்பட்டவனாக அறியணும். அவர்தான் ஜீவன் முக்தர். தத்துவ சுத்தி அடைந்த ஒரு உயிர் தன்னையே பிரம்மமாக கருதும். அதுவும் பசு ஞானம். அந்த நிலையை ஆன்ம ரூபம்னு சொல்றோம். அதை கடந்து சாதகன் ஆன்ம தரிசனத்துக்கு போகணும். கருதும் அந்த நிலைக்கு பேரு தான் ஆன்ம ரூபம். அதை கடந்து ஆன்ம தரிசனத்துக்கு போகணும். ஆன்ம தரிசனம் நடக்கும் போதே சிவரூபம் நடக்கும். சிவரூபம் என்பது குருவருள் பெறுதல். குருவருளை பெற்றதன் பயனாக ஆன்மா சிவ தரிசனத்துக்கு போகும். இந்த சிவ தரிசனம் இல்லை, சிவ தரிசன ஆன்ம சுத்திக்கு போகும். கொஞ்சம் கொஞ்சம் ஆன்ம சுத்திக்கு போகும். ஆன்ம தரிசனம் நடக்கும்போதே சிவரூபமும் நடக்கும். குரு வந்துருவார். அதன் பயனாக அது எங்க போயிரும்னா ஆன்ம சுத்திக்கு போயிடும். ஆன்ம சுத்தியில உயிருக்கு என்ன கைகூடும்? சிவ யோகம் கைகூடும். சிவயோகம் கைகூடும். ஆமா, சிவயோகம் கைகூடும் போது அந்த உயிருக்கு அடிமை பண்பு வந்துடும். சிவயோகம் கைகூடும் போது உயிருக்கு அடிமை பண்பு வந்துடும். அந்த அடிமை பண்பை தான் ஆன்ம சுத்தின்னு சொல்றோம். அந்த அடிமை பண்பு வரும்போதுதான் இந்த திருவாசக கருத்து அந்த உயிருக்கு தோணும். யாவருக்கு மேலாம் அளவிலா சீருடையான், யாவருக்கும் கீழாம் அடியேன். அதுதான் சுத்தி. நான் அடிமைங்கிற உணர்வு வர்றதுதான் சுத்தி. அதற்கு பிறகு அந்த ஆன்மா சிவ போகத்துக்கு போயிடும். அதுதான் 3வது வரியில வச்சாரு, பெற்றறியா இன்பத்துள்னர். அதுக்கு ஒரு ஆன்மா எங்க போயிடும்? சிவபோகத்துக்கு போயிடும். சிவ தரிசனம் எங்க வரும்? சிவ தரிசனமும் சிவ யோகமும் சேர்ந்து நடக்கும். அப்படித்தானே? ஆன்ம சுத்தியோட சேர்ந்து நடக்கிறது என்னது? சிவ யோகம். அது எழுதியாச்சு. அதுவும் அங்கதான் நடக்கும். அந்த இடத்துல தான் இறைவன் பெருசா தெரியும், ஆன்மா சின்னதா தெரியும். அதற்கு பிறகு அந்த உயிருக்கு சிவபோகத்தை கொடுப்பாரு. அந்த சிவபோகத்தை தான் 3வது வரியில பாடுறார். பெற்றறியா இன்பத்துள் வைத்துங்கிறார். அதான் சிவபோகம். இந்த நிலைக்கு ஒரு சாதகன் போயிட்டான்னா அது ஜீவன் முக்தர் நிலை. அதை இந்த மந்திரத்துல பதிவு பண்றார். தத்துவ சுத்தி அடையுது, அடைஞ்ச உடனே நானே கடவுள்னு சொல்லுது. அந்த கடவுள்னு சொல்ற நிலைக்கு பேர் ஆன்மரூபம். ஆன்மரூபத்துக்கு பிறகு என்ன நடக்குது? ஆன்ம தரிசனம் நடக்குது. ஆன்ம தரிசனம் நடக்கும்போது யார் வர்றா? அப்போ அது அந்த ஆன்ம தரிசனத்தோட சேர்ந்து என்ன நடக்குது? சிவரூபம் நடக்குது. அதற்கு பிறகு எதுக்கு போயிருது? அதற்கடுத்து ஆன்மால சொல்லுங்க. ஆன்ம சுத்திக்கு போகுது. ஆன்ம சுத்திக்கு போகும்போது 2 காரியங்கள் நடக்குது. சிவ தரிசனமும் சிவ யோகமும் நடக்குது. அந்த ஆன்ம சுத்திங்கிற இடத்துல தான் உயிர் சுத்தமாயிருது. நல்லா சுத்தமான உடனே நான் அடிமை, அவன் பெரியவன்கிற உணர்வு வருது. அந்த இடத்துல உயிரை இறைவன் போகத்துக்கு அனுப்புறாரு.
அதைத்தான் 3வது வரியில் வச்சார். பெற்றறியா இன்பம்னு வச்சார். இந்த ஒரு மந்திரத்துக்குள்ள எதையெல்லாம் பொருத்தலாம்? ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம், இந்த 6ஐயும் பொருத்தலாம். எதுல? ஆமாம், 4 3 7 பொருத்தலாம். 7ஐயும் இதில் பொருத்தி படிக்கலாம். இந்த அணைந்தோர் தன்மை என்ற பதிகத்துக்கு நேரடியான மந்திரம் எதுலேருந்து தொடங்குதுன்னு சொன்னோம்? 6லேருந்தே தொடங்கிட்டு. ஆனால் இந்த மந்திரம் ரொம்ப வலுவாக நிற்குது. இந்த 8வது மந்திரம் ரொம்ப வலுவாக நிற்குது. யாவரும் பெற்றறியா இன்பத்துள். அந்த பெற்றறியாதவங்க யாரு? ஒரு கேள்வி கேளுங்க. யாவரும் பெற்றறியா இன்பத்துள். இந்த பெற்றறியாதவங்க யாருன்னா அங்கே இருக்கிறாங்க. அங்கே கீழே 1லேருந்து 4 வரைக்கும் கொண்டு வரணும். தத்துவ சுத்தி அடையாதவர். அடுத்தது ஆன்ம ரூபத்தில் இருக்கிறவர், ஆன்ம ரூபத்தை கடக்காதவர். அப்படி பார்த்தீங்கன்னா 10மே வந்துட்டு, தசகாரியம் 10மே வந்தாச்சு. அந்த பெற்றறியாதவங்கிறது யாரு? எழுதிவிடுங்க. தத்துவ சுத்தி அடையாதவர், ஆன்ம ரூபத்தை கடக்காதவர். அப்போ தசகாரியம் 10மே உங்களுக்கு அதுக்குள்ள வந்துடும். பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும். பெற்றறியா, அந்த யாவரும் பெற்றறியா இன்பம். அந்த பெற்ற யாவரும் நிறைய பேருக்கு கிடைக்கலங்கிறார்ல, அது யாருங்கிறது தான் கேள்வி. அவங்க 1 to 4 நிற்கிறவங்க. தத்துவம் தெரியல, தத்துவ தரிசனம் தெரியல, தத்துவ சுத்தியும் தெரியல, ஆன்ம ரூபத்தில் வந்து நின்று நான் பிரம்மம்னு சொல்றவங்க. நான் உங்களுக்கு கைமாறு செய்ய முடியலங்கிறார் கடைசியில். உனக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியலங்கிறாரு. ஏன் கைமாறு செய்ய வேண்டும் நினைக்கிறாருன்னா, யாரும் கொடுக்க முடியாத இன்பத்தை இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு காரணம். கைமாறு செய்ய வேண்டும்னு ஏன் ஆசைப்படுறாருன்னா, யாரும் கொடுக்க முடியாத ஒன்றை இறைவன் கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் கிடைக்காத ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் கிடைக்காத ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. மாணிக்கவாசகர் வந்து தந்தது உந்தன்னைங்கிற மந்திரத்தில் கைமாறு செய்ய முடியாதுன்னு தான் பாடுறாரு. தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆறுகுலோ சதுரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதோ என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டா யான் இதற்கு இளநோர் கைமாறுன்னு தான் சொல்றார். இப்போ மாணிக்கவாசகர் கருத்துப்படி உயிர் இறைவனுக்கு என்ன செய்ய முடியாது. அதனால நான் என்ன செய்யணும்னு கேட்குற, என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்றதையே நம்ம எப்படி தான் எடுத்துக்கிடணும்? உனக்கு கைமாறு செய்ய முடியாது என்று தான் எடுத்துக்கொள்ளணும். உடனே இறைவன் வந்து இந்தந்த கைமாறுலாம் செய்யுங்கன்னு சொன்னார், மாணிக்கவாசகர் அதை செஞ்சார் அப்படின்னு நம்ம அதை டெவலப் பண்ண முடியாது. இறைவன் அப்படி போய் சொல்லுவாரே யார்கிட்டயே போய் எனக்கு இதை செஞ்சுதாங்க அதை செஞ்சுதாங்கன்னு கேட்பாரு. அப்படியே கேட்டிருந்தாலும் அது யாருக்காகத்தான் இருக்கும்? உயிர்களுக்காகத்தான் இருக்கும். அது இறைவன் பொருட்டு இருக்காது. எனவே இறைவனுக்கு என்ன செய்ய முடியாது? கைமாறு செய்ய முடியாதுன்னு தான் பொருள் எடுக்கணும். என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னாலும் அதற்கு பொருள் என்னதான்? கைமாறு செய்ய முடியாது. அப்படியே நான் இறைவனுக்கு பணி செய்கிறேன், பூ கட்டி கொடுக்குறேன், நான் பாட்டு பாடுறேன், கோயில் கட்டுறேன்னு சொன்னாலும் அது யாருக்காக கிடையாது? இறைவனுக்காக கிடையாது. இறைவனுக்காகனா அது கைமாறு ஆகும், இறைவனுக்காக கிடையாது. நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பல லட்சம் பணத்தை கொடுக்குறோம், அது அவருக்காக பயன்படுது. ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறோம், ஒரு காரை வாங்கி கொடுக்குறோம், அவருக்கு பயன்படுது. இறைவனுக்கு அப்படி நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கைமாறு என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. பண்டார சாத்திரத்தில் ஒரு நூலில் 42 இடங்களில் குருவுக்கு கைமாறு செய்ய முடியாதுன்னு வருது. குருவுக்கு கைமாறு செய்யலன்னா பரவாயில்ல, குருவை காலை வராமல் இருந்தாச்சு, காலை வரலாம், குருவை காலை வரலாங்க, ஆனால் கைமாறு செய்ய முடியாது அப்படின்னு வருது. அதை இந்த மந்திரத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் குறிச்சிட்டிங்களா எல்லாத்தையுமே? என்ன எழுதுனீங்க கடைசியா? யாரும் கொடுக்க முடியாது கொடுத்தார். இந்த பாயிண்ட், கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கைமாறு செய்ய முடியாது என்பதையே என்ன கைமாறு செய்வது என்று அறியேன்னு சொல்லுகிறார். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பிரமாணம் நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கிறோம்?
அந்த தந்தது உந்தன்னைங்கிற மந்திரத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். இளனோர் கைமாறுங்கிறார். வகுப்பு நிறைவு வாசிக்க வேண்டியதான். வாசிச்சிங்கன்னா இதை முடிச்சு விட்டுறலாம்.